sir to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் சொல்லுங்கடா. அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அற்புதமா இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டேல வந்து ஒவ்வொருத்தரும் வெளிப்படுற விதம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது உருவாக்கின அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான நாள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், யாருடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம் இன்னைக்கு? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அதே மாதிரி நிறைய படிச்சவர், அவரும் பார்த்தா கல்வியாளர், பிலாசபர், சைக்காலஜிஸ்ட், நிறைய படிச்சிருக்காரு. அதே மாதிரிதான் இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு விருந்தினர் வந்திருக்கும் மதிப்புமிகு டாக்டர் போத்ராஜ் சார் வந்து பாட்டனி வாத்தியார், எம்எஸ்சி, சைக்காலஜிஸ்ட், எஜுகேட்டர், பிலாசபர், நிறைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய படிச்சிருக்கிறாரு. எனக்கு வந்து அவர் அட்வொகேட் குரூப்ல இருக்கிறாரு. அவர் இருக்க ஒரு 3000 வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு ஆசிரியர் தினம், இன்னைக்கு உலக சுற்றுப்புற தினம், இன்னைக்கு ஒவ்வொரு அண்ணா பிறந்த தினம், ஒவ்வொரு தினங்கள் போட்டு நிறைய வீடியோ போட்டிருப்பாரு. அதுல போட்டிருப்பாரு கவிஞர், தத்துவவாதி, கல்வியாளர், ஆசிரியர், வழக்கறிஞர் அற்புதமா போடுவார். திடீர்னு ஒரு நாள் பூம்புகார் பார்க்கல பார்த்தேன். பார்க்கும்போது அவர் மாதிரி இருக்க அந்த அட்வொகேட் குரூப்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ஏரியாக்குள்ளே இருக்காரு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உலகம் ரொம்ப சின்னது அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நினைச்சேன், அவர் வந்து இந்த ஒரு குறிப்பா இந்த ஆசிரியர் விழாவுக்கு வந்தா சிறப்பாக அப்படின்னு நினைச்சோம். பட் அதுக்குள்ளேயே அமர்ந்தது. உண்மையிலே நம்ம நிறைய விழாக்கள் கொண்டாடி இருக்கிறோம். பட் அவர் இந்த குறிப்பாக இந்த ஆசிரியர் விழா வந்தது நமக்கும் பெருமை. ஸோ அவரோட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் பத்தியும் இங்க செய்கின்ற சேவை பத்தியும் வெளியில தெரியணுன்ற மாதிரி எண்ணம் எனக்கு இருந்தது. அவரே எனக்கு அவருக்கு இப்ப நிறைய நாள் எதிர்காலத்துல ஒரு சினிமா துறைக்கும் போவாரு, நிறைய பல துறைகளுக்கு போவார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கூட இவ்வளவு இத்தனை டிகிரி பண்ணி கூட ஒரு டீச்சரா போகணும்னு ஆசைப்படுறாரு. எதுக்குன்னா, குழந்தைகளையும் சரி சமுதாயம் நல்லா வரணும் அப்படின்னா நல்ல ஆசிரியர் பெருமக்களா இருக்கணும். அதுக்கு அந்த ஆசிரியர் பெருமக்கள் ஆகிறது, அது நல்லா உருவாக்குறதுக்கு தான் ஒரு சிறந்த ஆசிரியராக போகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக வாய்ப்பு கிடைக்க நாமும் பிரயத்தனம் செய்வோம். ஆசிரியர் என்னன்னா, வெறும் நம்ம வந்து பாடம் மட்டும் நம்ம நடத்துறது இல்ல. ஏதோ ஜஸ்ட் ஒரு பாடங்கள் எடுத்து ஒரு மதிப்பெண்கள் கொடுத்து நல்ல நாளைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது இல்ல. பட் எங்க மாருதி சேவா பள்ளியில என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு குழந்தைகள் வந்து எப்படி ஒரு விதை வந்துச்சுன்னா, விதை வந்து அப்படியே ஒரு மரமாகி அது காய் கனியாகி பழம் தர மாதிரி சமுதாயத்துக்கு பயன்பட வர மாதிரி, இங்க டீச்சர்கள் வந்து பல்வேறு திறந்த குழந்தைகள் வந்து பலதரப்பட்ட கல்வி பிரச்சனைகள், நடத்தை பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளோடு நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு வரும்போது இந்த குழந்தை திறமைகளை கண்டுபிடிச்சு அந்த குழந்தை என்னென்ன மாதிரில அந்த குழந்தைக்கு தேவைகளை பொறுத்து ஆசிரியர்கள் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு கற்றல் கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தி ஒரு டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் அதுக்குன்னு உருவாக்கி பேரண்ட்ஸ் உடைய பாதி பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனி பாடத்திட்டங்கள் அமைத்து அந்த குழந்தை நல்வழிப்படுத்தி இந்த சிறப்பான பயணம் வந்து இந்த பள்ளி வந்து 26 ஆண்டுகள் கடந்திருக்குது. இதுல நிறைய ஒரு டீச்சர்ஸ் நிறைய ஒர்க் பண்றாங்க. என்னன்னா, இந்த பள்ளியில மற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியருக்கு என்னன்னா, அங்க வந்து மதிப்பெண்கள் மட்டும் கொடுக்குறாங்க, அடுத்த லெவல் ஜஸ்ட் பாசிங் த பல் மாதிரி போறாங்க. இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியா ஒரு ட்ரைவரி ஒரு என்னது ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஃபைல் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எப்படி கடந்த அந்த பாதை இருக்கும். ஸோ அந்த பாதையில வந்து உருவாக்கி சிறந்த நிறைய குழந்தைகளை வந்து இங்கிருந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த சிறப்பான பணியில வந்து சிறப்பாசிரியர்கள் வந்து பயணம் மேற்கொண்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து அந்த ஆசிரியர் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நாள்ல வந்து நல்வாழ்த்து தெரிவிக்கிறோம்.